Hello friends, welcome back to Visionary Designers. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தக்காளி தொக்கு பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், பூண்டு. சோ பூண்டை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். ஒரு 15 ல இருந்து 20 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன். குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணனும். 1 கிலோ தக்காளி எடுத்துர்க்கேன். அது வந்து பியூரியா மிக்ஸில போட்டு நல்லா அடிச்சு எடுத்துர்க்கோம். சோ இத வச்சு தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்புல கடாய் வெச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறையவே விடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு போடுறோம். கடுகு நல்லா வெடிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஃப்ளேவருக்கு தான். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டையும் இப்போ இதுல ஆட் பண்ணியாச்சு. ஐயோ, நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை போட மறந்துட்டோம். சோ அதையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். பூண்டு பாருங்க நல்ல சிவப்பா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் அதோட ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல இப்போ இந்த தொக்குக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் காரம். நான் குட்டி ஸ்பூனுங்கிறதுனால கொஞ்சம் நிறைய போட்டுட்டு இருக்கேன். என்னோட ஸ்பூன் வந்து குட்டி உட்டன் ஸ்பூனு. குட்டி பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து குட்டி ஸ்பூன் வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் 4-5 ஸ்பூன் போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் தக்காளியை. இதை வந்து இதோட இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கடாயை மூடி வச்சிடலாம். ஏன்னா இது வந்து தண்ணி வற்றி கொதிக்கும் போது வெளியெல்லாம் தெறிக்கும். ஸோ அப்புறம் நீங்கள் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் ஆகும். அதோட சத்தும் வெளியே போகாது. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம திருப்பி மூடி வச்சிடலாம். நல்ல தண்ணி நல்லா வத்திடுச்சுன்னா நம்ம கூட 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது தெரியுதுங்களா? ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஓப்பனில் வச்சு தண்ணி இருக்குது, அந்த பபிள்ஸ் அடங்கணும். ஸோ ஓப்பனில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து பண்ணோன்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நான் அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணேன். என்னென்னா நான் கூட ஒரு 1 வீக் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் உடனே யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவீங்கன்னா அவ்வளோ எண்ணெய் தேவை கிடையாது. ஸோ இப்போ இந்த இதை வந்து
அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றிடலாம். நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கை வந்து நீங்கள் வந்து சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிட்லாம். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்தோடையும் இந்த தொக்கு வந்து நல்லா போகும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you in next video. bye. see you. இந்த தொக்கை வந்து நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சி காய் பண்ணணுன்னா கூட இந்த தொக்கை கொஞ்சம் போட்டு காய் ரெடி பண்ணிக்கலாம். நான் அப்படி ஒரு வேலையும் இப்போ பார்த்துட்ருக்கேன். பேபிகார்னை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த தொக்கு போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இன் ஆல் இது